guys, welcome back to our channel dhanascombotamil. இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரஸ்டிங்கா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Himalaya facial kit ஓட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, Himalaya facial kit ஓட full review and full details ஓட நான் இன்னைக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாமா? Himalaya facial kit என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Your Skin Neem facial kit அப்படின்னு போட்டிருக்கு. Himalaya பிராண்ட் தான் வந்து இது. இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு உள்ள வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் இருக்குது. Himalayaவோட ஃபேஸ் வாஷ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மீடியமான சைஸில் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீமோட ஸ்க்ரப். நான் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன் என்னென்னு. ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜ்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர். லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஆல்மண்டோட க்ரீம் இது. ஓகே, இதோட அட்டாச்மெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரஷ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் போடுவோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரப் போட்டுட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த Himalaya ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, இது வந்து எனக்கு இப்படி தான் வந்துச்சு. கொட்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும், நான் வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணேன், அது வந்து இப்படி இருந்துச்சு பேக்கிங்கு. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோதான் இருந்தது. அந்த நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல, இவ்வளோதான் இருந்துச்சு. ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் இது வரைக்கும் தான் இருந்துச்சு. இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. இது வந்து இப்போ மூடவே முடியல. நான் வந்து இது எப்படி வச்சுக்க போகிறேன்னு தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாம். கிளென்சிங் மில்க் வந்து எனக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நம்ம இப்படி அமுக்குனா கூட வர மாட்டேங்குது. இது வந்து ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து டோனர். ஒரு பிரச்சனையும் இல்லை டோனர் கூட எனக்கு. நெக்ஸ்ட் வந்து நீம் ஃபேஸ் பேக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொட்டும் போது தண்ணி மட்டும் வெளியே வருது லொடக்குன்னு. என்ன ஆச்சுன்னு தெரில. அப்புறம் பார்த்தா அந்த ஃபேஸ் பேக் வருது. ஸோ வந்து அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசரும் ஓகே தான். இப்போ வந்து பேக்கேஜிங் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 825. நான் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து வீடியோவில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். 825 போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து நான் ஆஃபரில் வந்து 551க்கும் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ஒருத்துலேயும் ஒரு ரேட் போட்டிருக்காங்க பின்னாடி. அதுவும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் என்ன போட்டிருக்க பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் இண்டிவிஜுவல் சேல் அப்படின்னு போட்டிருக்கு. தனித்தனியாக வந்து இது விற்க மாட்டாங்க. ஒன்று வாங்கினீங்கன்னா இப்படி பல்காக வாங்கினா இல்லை வந்து தனித்தனியாக கிடையாது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக வந்து சொல்லி காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸை வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இதோ இங்கே கையில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து இந்த மசாஜரில் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போ கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து வெட் பண்ணாமே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு லைட்டாக எரியுது. நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் வந்து வெட் பண்ணிவிட்டு நல்லா எனக்கு ஃபோம் வந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே நல்லா வெட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த ஃபேஸ் வாஷ் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அந்த ப்ரஷ்ஷையும் வந்து சேர்த்து வெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ தொடச்சிடலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு போகலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் மில்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேயே வந்து சாஃப்டாக ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இது போட்டு நம்ம ஃபேஸில் இருக்க டெட்டெல்லாம் வந்து எடுத்துருவோம். ஓகே, மசாஜ் பண்ண உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் வந்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து உங்ககிட்ட ஏதாவது வந்து ஒயிட் கலரில் காட்டன் துணி இருந்தால் கூட நம்ம அதை வந்து வெட் பண்ணிவிட்டு, அதாவது ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் வந்து எடுத்துரும். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து டீப்பாக இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஓகே, சாரி கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டேன். ஸோ அதை வந்து ஆன் பண்ணாமல் நான் எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் திரும்பியும் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மசாஜர் வந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து அந்த மசாஜர் இல்லைனா கையிலேயே வந்து நம்ம ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். லிப் ஏரியாவும் கண் ஏரியாவும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பாருங்கள். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டர் ஐ வந்து நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மசாஜர் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரப் போட்டிருக்கோம்ல, அதுவே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நல்லா ஒரு பிரைட்னஸாக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே கைஸ், ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் போட்டதுனால நம்மளோட ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், கிளென்சிங் பண்ணிவிட்டேன், ஸ்க்ரப் பண்ணிட்டோம். ஸோ அப்போயும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து டெட் செல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் போட போகிறோம். நம்ம வந்து ஹிமாலயாவோட நீம் பேக் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ இந்த பேக் போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து பேக் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே லீவ் பண்ணிவிட்ருங்க. ஓகே, இது வந்து காஞ்சிருச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கையில் வந்து எதுவுமே படலை. நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்க போகிறோம். என்ன மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்டோட மாய்ஸ்சரைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். போட்டு நம்ம ஃபேஸ் ஏரியா, நெக் ஏரியாலாம் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபோட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிறது பாருங்கள், ரொம்ப டல்லாக இருக்குது. கீழே இருக்கிறது வந்து ஒயிட்டன் பண்ணியிருக்கு, பிரைட்டனும் பண்ணியிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். Oh